ஸ்ரீ சாரதா தேவி 22 டிசம்பர் 1853ஆம் ஆண்டு இந்தியாவின் மேற்கு வங்காள மாநிலத்தில் உள்ள ஜெயராம்பாடி என்னும் கிராமத்தில் பிறந்தார். 19ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த இந்து துறவி ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கும் அன்னை ஸ்ரீ சாரதா தேவிக்கும் 1859ஆம் ஆண்டு திருமணமானது. அப்போது இவருக்கு வயது 6ம் ஸ்ரீ ராமகிருஷ்ணருக்கு 24 வயதும் இருந்தது. ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் சீடர்கள் இவரை ஸ்ரீமாதா என அன்புடன் அழைத்தனர். ஸ்ரீ ராமகிருஷ்ண இயக்கத்தின் வளர்ச்சியில் இவர் முக்கிய பங்கு வகித்தார். காளி மற்றும் லக்ஷ்மி போன்ற இந்து தேவதைகளின் மண் சிலைகள் செய்யும் கலையில் இவர் ஆர்வம் கொண்டிருந்தார். அவர்களை தினமும் வழிபட்டார். வாழ்க்கையின் கடைசி நாளில் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் தொண்டை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டார். அப்போது அவரை பராமரிப்பதிலும் அவருக்கும் அவரது சீடர்களுக்கும் உணவு தயாரிப்பதிலும் இவர் முக்கிய பங்கு வகித்தார். ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் மறைவுக்கு பிறகு பெண் சீடர்களுடன் சேர்ந்து வட இந்தியா முழுவதும் யாத்திரை மேற்கொண்டார். யாத்திரை பிறகு ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பிறந்த கமாபுகூர் என்னும் கிராமத்தில் தனியாக வாழ்ந்தார். தனது இறப்பிற்கு முன் ஸ்ரீ சாரதா தேவி தனது சீடர்களுக்கு இறுதி அறிவுரை வழங்கினார். மகளே, உனக்கு மன அமைதி வேண்டுமானால் உலகத்தவர் மீது குறை கூறாதே மற்றும் உன்னிடத்தில் உள்ள குற்றத்தையே கிளறிப்பார். உலகம் முழுவதையும் உன்னுடையதாக்க கற்றுக்கொள். நமக்கு உரியவர் என்றும் உரியவர் அல்லாதார் எனும் வேற்றுமை நிலையில் யாரும் இல்லை. உலகனைத்தும் நமதே. இதை நினைவில் வைத்துக்கொள். இந்த அறிவுரை அன்னையார் உலகிற்கு அளித்த கடைசி செய்தியாக கருதப்படுகிறது. 1920 ஜூலை 21ஆம் தேதி அன்று அன்னையார் பூத உடல் நீத்து பொன்றா உடல் எழுதினார். அவரது உடல் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் உடல் தகனம் செய்யப்பட்டிருந்த காசிப்பூருக்கு எதிரே கங்கை நதிக்கரையில் உள்ள வேலூர் மடத்தில் தகனம் செய்யப்பட்டது. இவரை தகனம் செய்யப்பட்ட இடம் இன்று புனித தாயின் துறை, அதாவது ஹோலிஸ் மதர்ஸ் காட் என அழைக்கப்படுகிறது. அன்னையாரின் பூத உடல் நம்மிடத்தில் இல்லை. ஆனால் அன்னையாரின் வாழ்க்கை முறை எந்நாளும் இந்நன்னாட்டில் நிலைத்திருக்கும். முச்சங்கம் வளர்த்த மொழி, உயிருடன் கலந்த மொழி, தேனெனும் இனிய மொழி, செம்மொழி எனும் மகுடம் சூடிய என் தாய்மொழியாம் செந்தமிழில் எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி மறுப்பது நன்றன்று என்ற வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.